எனக்கு மறக்கவே முடியாது. எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் 1 வருஷம் தான் வந்தார், வந்து இறந்துட்டார். ஆமாம், நிறைய ஃபியூனரல் பார்த்தாச்சு, நடத்தியாச்சு. நியூஸ் வருது இவர் இறந்துட்டார் அப்படின்னு. ஓகே, நைட்டு வந்து பார்க்குறேன், அடுத்த நாள் அடக்கம். நைட்டு போய் அவரை பார்க்குறேன், என்னை அறியாமல் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். என் தகப்பனார் மரித்ததுக்கு அப்புறம் எந்த ஃபியூனரல்லையும் நான் அழுதவே கிடையாது. இவர் கூட ரொம்ப பழக்கம் கிடையாது. சர்ச்சுக்கு வந்து 1 இயர் தான் ஆச்சு. அப்படி போய் உட்காந்துருக்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், அப்படி ஒரு தாக்கத்தை இந்த மனுஷன் உண்டாக்கிட்டு போயிட்டார். பெருசாக டேலண்டெல்லாம் கிடையாது. 1000 பேர் கூடுற இடத்துல ஒரு மனுஷன் வந்து 1 வருஷம் தான் ஆச்சு, இன்னைக்கும் பேச வச்சிட்டு இருக்கிறார். அப்போ எப்படி ஒரு தாக்கத்தை அந்த இடத்துல உண்டாக்கிட்டு போயிட்டார். சிலர் வராங்க 2-3 வருஷம்னு சொல்லுவாங்க, எனக்கு புரியாது, தெரியாது. நம்ம ஒரு இடத்துல போகிறது மேட்டரில் அந்த இடத்துல ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். தாக்கிட்டு போயிடக்கூடாது, தாக்கத்தை உண்டாக்கணும். நம்ம இல்லைன்னா ஃபீல் பண்ணணும், ஐயோ இவங்க இல்லையே. எத்தனை பேர் கூடனாலும் சரி இவங்க இல்லாமல் போயிட்டாங்களே, அப்படி ஒரு அந்த ஒரு இதான் தாக்கத்தை. இந்த தாக்கத்தை உண்டாக்கணும்னா, மோசே நீ வனாந்திரத்தில் மாமனாருக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால் போதாது, ஒரு 6 நாள் ஒரு 40 நாள் அவர் சமூகத்தில் வந்து உட்கார. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார பழகுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களுடைய வேல்யூ என்ன என்பதை எல்லாருக்கும் உணர வைப்பான்.